உண்மையிலேயே தாவைக்காக்கு 2 பேர் டீலிங் போட்டு தான் நெருக்கடி குடுக்குறாங்களா? எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போர் அப்படின்னு சொல்றாரு. இதை டீலிங் எடுத்து விடாத. திமுகவும் அதிமுகவும் அப்படின்னம்னா ரெண்டும் ஒண்ணுன்னு தானே இப்ப நீ சொல்ற. அப்போ ஒண்ணு வந்துட்டு அரசியல் எதிரின்னா இன்னொன்னு எப்படி நட்பாகும் உனக்கு? அப்படியும் அதே மாதிரி கொள்கை எதிரின்ற பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் உனக்கு எப்படி நண்பனாகும் அது சொல்லு. தாவைக்க வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்குல வெளிப்படையா அறிவிச்சது பிறகு கூட ஏன் சார் தாவைக்க கூட இது வரைக்கும் யாருமே கூட்டணி அமைக்க போக ஜெயிச்சாதானே காங்கிரஸும் வந்துடலாம். ஒரு 70 சீட்டோ 90 சீட்டோ தரேன்னால விஜய், நான் 140 தான் நிக்க போறேன், நீங்க வாங்க அப்படின்லாம். ஜெயிக்கணும்ல, சும்மா போயிட்டு நின்றுட்டு புரிதல் இருந்துச்சு அப்படின்னோம்னா இவர் ஏன் கூட்டணிக்கு எதிர்பார்க்கறாரு? நீ வந்துட்டு அடுத்தது நம்ம ஆட்சி தான்றிய, அடுத்தது உன் ஆட்சி தான்னா எத்தனை பேர் கூட்டணிக்கு லைன் கட்டி நின்று இருப்பான்? விவசாயம் என்னன்னு விவசாயம் தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வலி தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? பொய் எழுதி கொடுக்குறாங்க, சீட்டாக பார்க்குறாரு. இதை வேற இவங்க ஒரு 10 ட்ரோனை விட்றானுங்கன்னா அவங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறவன் இன்னொரு 2 ட்ரோனை நடுவில் விட்டுறான். அந்த ட்ரோன் வந்துட்டு அப்படியே இவர் எடுத்து பேப்பரை படிக்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துருது, எடுத்து டாக்குமெண்ட்டாக வெளியிடுறான். இந்த லூஸுக்கு அது கூட தெரியல சார். கரூர்ல தொடர்ந்து இப்போ தஞ்சாவூர் வரைக்குமே தாவைக்க தலைவர் விஜய் கூட்டத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்குல்ல சார், எங்க பிரச்சனை இருக்கு, என்ன காரணம் சார் இதுக்கு? போலீஸ்காரங்க முறைப்படுத்துறாலும் இவங்க பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதான் விபத்தானது இங்க. அங்க வந்துட்டு இவங்க திட்டமிட்டு கூட்டம் திட்டமிட்டு கூட்டிட்டு அவங்க வந்து ஷூட்டிங்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நடுவில் பேருந்து விட்டது. கரூர்ல அந்த நெருக்கத்துல ஒரு பெண்ணு பேட்டி கொடுக்குறாங்க, நான் மாட்டிக்கிட்ட நடுவில், என் உடம்புல இவங்களோட கைப்படாத இடமே கிடையாது அப்படின்னா. இதுதான் விஜய் வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம். உன்னோட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா சார், தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் அவர் நிர்வாகி சந்திப்பு கூட்டத்தை நேற்று தஞ்சாவூர் நடத்திருக்காரு சார். இந்த கூட்டத்தில் வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுகவும் திமுகவும் வந்து டீலிங் போட்டு தாவைக்காக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அரசியல் களத்தில் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு சார். உண்மையிலேயே தாவைக்காக்கு 2 பேர் டீலிங் போட்டு தான் நெருக்கடி கொடுக்குறாங்களா? எப்படி சார் இருக்கு அந்த கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? டீலிங் போட்டிருக்காங்களா? அவர் தான் சார் சொல்றாரு அது போல. அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். எங்கள் 2 பேருக்கு இடையில தான் போட்டி அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றாரு. ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் தான் போர் அப்படின்னு சொல்கிறாரு. இதை டீலிங் எடுத்து விடாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. வார்த்தைகளை நீங்கள் சொல்கிறதுக்கு விட ஆதாரங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அதில் ஆதரித்து பேசினவன். விஜயை என்கிட்ட சொன்னது என்னென்னா, அதிமுகவோட பேசிகிட்டு இருக்கிறோம், அதிமுகவோட கூட்டணி பேசி அவருடைய ஆதரவோட நான் முதல்வர் ஆகிறது, இதுக்காக தான் நம்ம ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்கன்றார் என்கிட்ட. இது டீலிங்கா இல்லையா? அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னம்னா, அப்போவே நான் கேட்டது, திமுக எதிர்ப்பு அப்படின்றது ஒரு அரசியலாக ஆகாது. திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதிமுகவோட கூட்டணின்றது எப்படி சரியாக வரும்? அதுதான் சூசைடல் அப்படின்னு நான் சொன்னேன். ஊடகத்துலலாம் நான் பேசியிருக்கிறேன். அப்போ விஜய் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னம்னா, தான் மைக்கில் ஏறி பேசிட்டா அது அப்படியே உண்மையாயிடும்ன்ற ஒரு மயக்கத்தில் இருக்கார் அவர். எல்லாமே யோசிப்பாங்க. திமுகவும் அதிமுகவும் அப்படின்னம்னா ரெண்டும் ஒன்றுன்னு தானே இப்போ நீ சொல்கிற. அப்போ ஒன்று வந்துட்டு அரசியல் எதிரின்னா இன்னொன்று எப்படி நட்பாகும் உனக்கு? அப்படியும் அதே மாதிரி கொள்கை எதிரின்ற பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ் உனக்கு எப்படி நண்பனாகும் அது சொல்லு. சொல்லணும்ல. இப்போ ஈழத்தமிழருக்காக வந்துட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியை நீ தான் வந்துட்டு இது பண்ணுற. அப்போ அங்கே ஈழத்தில் வந்துட்டு பெரிய படுகொலை நடத்துகிற போது அதுக்கு துணை நின்ற கட்சி, துணை நின்றதே வந்துட்டு சோனியாவுடைய அரசு தான், சோனியா மன்மோகன் அரசு தான். அது எப்படி? இப்படி விஜயத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா எல்லாமே தெளிவற்றதாகவும் புரிதலற்றதாகவும் அர்த்தமற்றதாகவுமே இருக்கும். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு நீங்கள் வந்துட்டு திமுகவுக்கும் அதிமுக டீலிங் இருக்குது அப்படின்னோம்னா உங்களுடைய டீலிங் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தானே நீங்கள் இதெல்லாம் பேசுகிறீங்க. அப்போ என்ன விஜய் பேசக்கூடிய எல்லாமே வந்துட்டு ஒரு ஏமாற்று, அவ்வளோதான். ஓகே சார். சார், கரூர்ல தொடர்ந்து இப்போ தஞ்சாவூர் வரைக்குமே தாவைக்க தலைவர் விஜய் கூட்டத்துல வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டே இருக்குல்ல சார், எங்க பிரச்சனை இருக்கு, என்ன காரணம் சார் இதுக்கு? விஜய் வந்துட்டு ஒரு நடிகன், ரைட். அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க.
சரிதான். அவங்க வந்து ரொம்ப கிரேசியாக இருப்பாங்க, ரைட்டு. தங்களோட உயிரை பணையம் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த சென்ட்ரல் மெரிடியன் இருக்கு இல்லையா, ரோட்டில் ஹைவேஸில் இதெல்லாம் விஜயோட வண்டி வருது. இந்தாண்ட 2 வண்டியில் வராங்க. இப்படி வந்துட்டு 10 வண்டிங்க வருது 2 வரிசையில். அவர் எதுக்காவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி திருப்பினார், லெஃப்ட்டில் ரைட்டில் இப்படி திரும்பினாருன்னா இவங்க அடிபட்டுருவாங்க. இப்படி தான் விஜயனுடைய ஒரு பயணமும் வந்துட்டு இருக்குது. ஆனால் அதை முறைப்படுத்தவே இல்லை. போலீஸ்காரங்க முறைப்படுத்தினாலும் இவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதான் விபத்தானது இங்கே. அங்கே வந்துட்டு இவங்க திட்டமிட்டு கூட்டம் திட்டமிட்டு கூட்டிட்டு அவங்க வந்து ஷூட்டிங்காக தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு நடுவில் பேருந்து விட்டது. ஸோ அதை எல்லாரும் நாங்கள்லாம் பத்திரிகையாளர் எல்லாருமே எழுதி அதனால தான் அந்த நெரிசல் வந்துச்சு. 41 பேர் செத்து போனாங்க. செத்து போனதுக்கு பிறகும் கூட இவங்க திருந்தவே இல்லை. நேற்று கூட சொல்கிறாரு, அன்னைக்கு கூட சேலத்துலேயோ வேலூர்லேயோ சொன்னார், என் வண்டியை பின்தொடர்ந்து வராதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாரும் கேட்கறது இல்லை. அவங்க கட்டுப்படுத்த ஆள் இல்லை. ஏன்னா அமைப்பு ரீதியான ஒரு கட்சியாக விஜயோட கட்சி இல்லை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்களுடைய கட்சி கட்டமைப்பு இருக்கும். அவங்க ஒரு இடத்துல போராட்டம் பண்ணுவாங்க. அந்த கட்சியில் யார் முன்னாடி வருவாங்கன்றது போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து மார்க்கெட் வரைக்கும் தெரியும். இவங்கள யாரை நீங்கள் போய் தேடுவீங்க சார்? ஆனால் இதே போன்ற நிகழ்வு வந்து விஜய் வந்து மற்ற கூட்டத்தை கலந்துக்கும் போது, இப்போ ஜெகன்மோகன் ரெட்டி அவருடைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு, சென்னையில் நடந்திருக்கு. அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கிறது இல்லை சார்? கூட்டுறது இல்லை. இவங்க விஜயனுடைய கூட இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, மேனேஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க, புசி ஆனந்த் உட்படவங்க, விஜய்க்கு வந்துட்டு அது பெருசாக ஒரு க்ளவுட் இருக்குது, பெரியதாக இருக்கு. இப்போ நேற்று வந்தவங்கள்ட்ட அடிப்பட்டவங்களாம் வந்துட்டு திருச்சியிலேருந்து வந்தவன், ஏன் வாங்க வரணும், யாருன்னா திருச்சியில் போயிட்டார்ல, அப்போது சொல்லி கூட்டுறாங்க. இப்போ இங்கேருந்து அவர் புதுச்சேரி போனார் இல்லையா, பனையூர்லேருந்து புதுச்சேரி 150 கிலோமீட்டரு. எங்கேயாவது யாராவது மோதினாங்களா, யாராவது நின்னாங்களா? நீங்கள் கூட்டலனா வரவே மாட்டாங்க. ஏன்னா அது வேற ஒரு மாநிலம். இங்கேருந்து பனையூர் போனார், அப்போ யாராவது வந்து மோதிக்கிது விழுந்தாங்களா? ஏன் யாரையும் கூப்பிடலை? போலீஸ்காரன் என்ன சொல்லிட்டேன், யாரையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் வருவாங்க, அவங்கள மட்டும் தான் நாங்கள் அனுமதிப்போம்னு சொன்னாங்க. அதுவே நல்ல க்ரௌடாக இருந்துச்சு. அது ஒரு அமைப்பு ரீதியான ஒரு க்ரௌடு, விவசாயிகள், அதனால் அப்படி இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் இவங்க கூட்டுறாங்க. அந்த கூட்டம் தான் வந்துட்டு ஒன்றோட ஒன்று மோதிக்கிட்டு இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்படுறதுக்கான காரணம். சார், நேற்று நடந்த விபத்து கூட இது வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு அப்டேட்டும் சொல்லாமல் இருக்கிறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் பார்க்கும்போது 42 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு நெருடல் அது போல எதுவுமே தாவக தலைவர் விஜய் அவர்கள் இல்லைங்களா சார்? ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு அறிக்கை அதை பற்றி இல்லை, விஜய்க்கு அப்படியான ஒரு மனிதாபிமானமே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்கணும். நடந்துருச்சு கரூரில். அதான் சொல்ல வரேன், கரூர் வந்துட்டு விஜயையும் தாவேகா கட்சியையும் தாவேகானுடைய முன்னணி தலைவர்களையும் புரிஞ்சுக்கிறதுக்கான சரியான பாடன்னு நான் அதனால தான் சொல்கிறேன். அந்த இடத்துல இருந்து எல்லாரும் அமைதியாக மெதுவாக கரைஞ்சி போங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10-15 உயிரை காப்பாற்றிருக்கலாம். அவர் இந்த இடத்த விட்டு எவாக்குவேட் பண்ணுவோம் விஜய் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி. முதல்ல எவாக்குவேட் பண்ணுவோம். எவாக்குவேஷன் என்னது? ஒரு இடத்துலேருந்து எல்லாரையும் வெளியேற்றுவது. அது மாதிரி விஜய் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார். அதுக்குள்ளே 30 பேருடைய படம் வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு. அப்போது விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஏன் யோசிக்கலை அப்படின்னோம்னா, விஜய்க்கு இந்த மாதிரி மக்கள் மனதில் மக்களை பற்றிய எண்ணமே அவருக்கு கிடையாது. அதை நான் பார்த்துட்டேன், நானே பார்த்துருக்கேன். அவருக்கு ஆசை இருக்குது, பயம் இருக்குது, இது 2 தான் இருக்குது. ஒன்று அவர் ஆசைப்படுறாரு, இல்லை பயந்துடுறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், எல்லா இடத்துலையும் சிபிஐ அவர் என்ன நினைச்சார், பெரிய சேவியர் அப்படின்னு நினைச்சாரு. அங்கே போயிட்டு வந்துட்ட உடனே என்ன ஆச்சு, எதையுமே பேசல, அடங்கிட்டார். அவங்க கேட்ட கேள்வி, இவர் தான் சம்பந்தம் இல்லைன்றார். இவர் மேலே திமுக அரசு பழிய போட்டுச்சுன்றாரு. அப்போ ஏன் 19 மணி நேரம் ஒன்று விசாரிச்சாங்க? அதை பேசலாம்ல மக்கள் மத்தியில்? பேசலை. ஏன்னா இது பிரச்சனை ஆகிடும் பயப்படுறாரு. அடுத்தபடியாக ஆசை, எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஸ்டாலினுடைய உயரம்னா உயரம்னா ஸ்டாலினுடைய அரசியல் 50-55 ஆண்டு கால அரசியல். அது இன்னைக்கு அவருக்கு 73 வயசு. சர்வ சாதாரணமாக இன்னும் அங்கிள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் கொஞ்சம் திமுககாரங்களை தூண்டி விட்டாருன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு எந்த இடத்துலையுமே என்ன ஆகும், நமது தொண்டன் என்ன ஆகும், நமது ரசிகர் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு அக்கறையே கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் இதெல்லாம் யோசிப்பானா இல்லையான்ட்டு. இப்போ எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லாம் இருக்காங்க, அவங்களாம் உச்சபட்சத்தை தொட்டாங்க. எந்த ஆள்லாம் கிடையாது அவ்வளோலாம். அவங்களாம் உச்சபட்சம்னா ரியல் உச்சபட்சம். அவங்களாம் இதெல்லாம் யோசிப்பாங்க. ஜெய்சங்கர் யோசிச்சிருக்கிறாரு, விஜயகாந்த் யோசிப்பார். இன்னொருத்தருடைய நலன் அப்படின்றது வரும்பொழுது
பசி ஏற்பட்டுச்சுன்னா உடனே அவங்க எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க. இந்த ஆளுக்கு அப்படி ஒரு சிந்தனையே கிடையாது. அதனுடைய விளைவு தான் இப்படி வந்துட்டு ஒரு விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு நிலை. பத்திரிகையாளரோட பேசலை, சனியில் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகிட்டாரு. செவ்வாய்க்கிழமை தான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கொடுக்குறாரு. அந்த வீடியோ வந்துட்டு ஏற்பாடு செய்யப்பட்டதுன்றதை நாங்கள்லாம் உடைச்சிட்டோம், ட்ராமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 நாள் வெளியிலே வரல, இவரும் வரல, இவர் கூட இருந்தவங்களும் வரல, பயந்துட்டானுங்க. ஜெயலலிதா இருந்தாருன்னா எல்லாரும் உள்ள இருந்திருப்பாங்க, ஜெயலலிதா இல்லாததுனால போய் பதுக்கி இருந்தாங்க. நுணுக்கமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஏன் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று தெரியலை அப்படின்னோம்னா, இவங்க ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதனை பற்றிய அதே மாதிரியான ஒரு அனுபவம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. சார் ஆனா இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருந்தாலுமே ஒவ்வொரு மேடையில பேசும்போது நான் வந்து உங்க வீட்டுல ஒரு அண்ணன் அண்ணன் மாதிரி இருக்கிற உங்க உங்க பையன் மாதிரி இருக்கிறேன் நானு, இவங்க எல்லாமே என்னுடைய குடும்பங்கள் அப்படின்ற நான் மாதிரி அந்த இடத்துல தான் பேசுறாரு சார். கொஸ்டின் பண்ணுறேன். நான் உங்கள் வீட்டில் ஒரு பையன் அப்படின்னோம்னா, உன் பசி எனக்கு தெரியாதா? உன்னுடைய கட்ட நட்டங்கள்லாம் எனக்கு புரியாதா? அதான் அதனுடைய அர்த்தம். நீங்கள் ஒருத்தரை காக்க வைக்கிறீங்க வரேன்னு சொல்லிட்டு, அதிகபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் காக்க வைப்பீங்களா? 7 மணி நேரம் காக்க வைப்பீங்களா நீங்கள்? ஒன்று அவர் உங்களை துரத்திடுவார், இல்லை நீங்கள் போவாத போயிடுவீங்க வெக்கப்பட்டுக்கிட்டு, ரொம்ப டேட் ஆகிடுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணுவீங்க. இது வந்துட்டு கம்யூனிகேஷன் யுகம். அந்த யுகம் எதுவுமே கிடையாது விஜய்க்கு, இன்ன வரைக்கும் கிடையாது. டோன்ட் கேர் ஆட்டிடியூட். இது விஜய் கட்சியில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே இருக்குது இன்வேரியபிளி. ரசிகன் வந்துட்டு சினிமா டிக்கெட் வாங்குறது கஷ்டப்படுவான், பார்க்கறது கஷ்டப்படுவான். இதெல்லாம் எந்த காலத்துலேருந்தோ இருக்குது. ப்ரூஸ்லி படத்துக்கு டிக்கெட் வாங்கும் போது கூட அது நடந்துச்சு, நிறைய பாப்புலேஷன் உள்ள நாடு. உன்னுடைய ரசிகர் மன்றத்தை நீ அரசியல் வயப்படுத்தி அரசியல் கட்சி ஆக்கிறதுனா நடக்குமா? நீ பேசுறதெல்லாம் விட எல்லாம் பிளா பிளா. பரிசீலிப்பாராய் அவரு எவ்வளவு பேர் கடன் வாங்கினவங்க, எவ்வளவு கடன், அதனால பட்ஜெட்ல எவ்வளவு ப்ரொவைட் பண்ண முடியும், அதாவது தெரியுமா உனக்கு? ஸ்டாலின் கொடுக்குறாருன்னா அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பட்ஜெட்டை போடுறவர். ஆட்சிக்கு வந்துட்ட உடனே நான் சொன்னேன் எல்லாருக்கும் 1000 ரூபாய் அடுத்துக்கு வீசினார் அவரு. ஏன் வீசல? ஏன்னா அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணாங்க சார் ஃபர்ஸ்ட். ஸ்ட்ரக்சரு, எலிஜிபிலிட்டி, யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்க கூடாதுன்னு. இப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாருன்னா என்ன ஆகுது? அப்போ அவங்க அதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறாங்க. என்கிட்ட எங்கள் கார்டு இருக்குது, அதுக்கு பேர் சக்கரை கார்டுன்னு வாங்க, ஒயிட் கார்டு. எங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது இதை எப்படி பண்ணுற, இதெல்லாம் இந்த அறிவு உனக்கு இருக்கா உனக்கு முதல்ல? சார் விஜய் கிட்ட இதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்தையும் எடுங்களேன். விவசாயம் என்னன்னு விவசாயம் தெரியாது, ஆனால் விவசாயிகளுடைய வலி தெரியும். அது எப்படி உனக்கு தெரியும்? விவசாயம் தெரியாது, விவசாயிகளுடைய வலி எப்படி உனக்கு தெரியும்? பொய் எழுதி கொடுக்குறாங்க, சீட்டாக பார்க்குறாரு. இதை வேற இவங்க ஒரு 10 ட்ரோனை விட்றானுங்கன்னா அவங்க இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறவன் இன்னொரு 2 ட்ரோனை நடுவில் விட்டுறான். அந்த ட்ரோன் வந்துட்டு அப்படியே இவர் எடுத்து பேப்பரை படிக்கிறாரு, எல்லாத்தையும் எடுத்துருது, எடுத்து டாக்குமெண்ட்டாக வெளியிடுறான். இந்த லூஸுக்கு அது கூட தெரியல. நான் லூஸுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இட் லேக்ஸ் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் மேட்டர்ஸ். சாதாரண விடயங்களை பற்றிய புரிதலே இல்லாமல் ஒருத்தர் நடந்துக்கிட்டு நான் தலைவன்னு சொல்கிறேன். இதை எப்படி ஒத்துக்கிறது? பாஜகவை நீ வந்துட்டு கொள்கை எதிரின்னு சொல்கிறேன், அதுதான் தமிழ்நாட்டை வஞ்சிக்குதுன்னு சொல்கிறேன். அவங்க தான் இந்த புதிய இது நீட்டு தேர்வை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு எதிர்க்கிறேன். நீட்டு தேர்வை விலக்கணும்னு சொல்லி தமிழக அரசு போட்ட சட்டத்தையும் ஆதரிக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறேன். அவருக்கு ஒரு புரிதல் இல்லைன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இதில் டோட்டலாகவே எதுவும் தெரியலைங்க. புரிதல் அப்படின்றது 2வது ஸ்டேஜ். நீங்கள் ஆற்றுல குதிக்க போகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நீச்சல் தெரியணும்ல. ஆடு தெரியலன்னா பரவாயில்ல, நீச்சல் தெரியணும்ல. அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ உங்களை என்னன்னு சொல்கிறது? அதான் லூசுன்னு. நான் வேற ஒன்றும் இல்லை. விஜய் சுற்றி இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு சார். இதே அவரால் சரி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நாளைக்கு நான் சிஎம்மா வந்துட்டேன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த பிரச்சனையை சரி பண்ணிடுவேன், எல்லா மக்களும் பிரச்சனையை தீர்த்து வரப்போறது இல்லைங்க. அதனால பி ஹாப்பி. அவர் வரப்போறது இல்லை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ தேர்தல் ஆணையர் வந்துட்டு இங்கே பேட்டி கொடுக்க போது இளைஞர்கள் எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறாங்க எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த 20 to 30 வயசு பாப்புலேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். அது 18 to 30 வயசு பாப்புலேஷன் ரொம்ப கம்மி தான். அவங்கெல்லாம் சிந்திக்காதவங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லாரும் சிந்திப்பாங்க, ஏன்னா வாழ்க்கையில் இருக்காங்க, எல்லாரும் சிந்திப்பாங்க.
விஜய் எப்படி நினைக்கிறாருன்னா நம்ம ரசிகன் மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. இதுதான் பிரச்சனையே. அதனால விஜய்க்கு சிந்திக்கக்கூடிய யாரும் ஓட்டு போட போறதில்லை. ஏன்னா அவர் பேசுற எதுக்குமே அவருக்கு ஒரு புரிதல் இல்லைன்றது எனக்கு 100% தெரியும். புரிதல் இருந்துச்சு அப்படின்னோம்னா இவர் ஏன் கூட்டணிக்கு எதிர்பார்க்குறாரு? நீ வந்துட்டு அடுத்தது நம்ம ஆட்சி தான்றிய, அடுத்தது உன் ஆட்சி தான்னா எத்தனை பேர் கூட்டணிக்கு லைன் கட்டி நின்று இருப்பான்? ஒரு பெரிய காங்கிரஸ் கட்சின்னு எல்லாரும் சொல்லி பீத்திக்கிட்டு இருந்தாங்க. அறிவாலயத்தில் வந்துட்டு எத்தனை நாள் தொங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தல. இவ்வளோதான். மக்கள் மனதில் மக்கள்கிட்ட யாருக்கு ஆதரவு இருக்கு இல்லைன்றதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிக்காரனுக்கு தெரியும். அதனால தான் உங்ககிட்ட யாரும் வரல. ரெண்டாவது விஷயம், உனக்கும் ரசிகர்களுக்குமான பரிச்சயமே இல்லை, ஒரு பரிமாற்றமே இல்லை, எதுவுமே இல்லாத நீங்கள் வளர்றீங்க. அவங்களுக்கு எதுவும் இல்லை. ஸோ விஜய் இப்படிப்பட்டவர்ன்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படியே இருக்கட்டும் நினைக்கிறாரு அந்த ஜான் ஆரோக்கியசாமி, அது வேற கதை. அப்படிலாம் இருந்தீங்க அப்படின்னோம்னா நீங்கள் தலைவராகவே ஆக முடியாது. சார் தஞ்சாவூர்ல தேர்தல் வாக்குறுதியும் அறிவிச்சிருக்காரு சார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரேஷன் கடையில் வந்து ஒவ்வொரு ரேஷன் கடையில் வந்து ஆண் இடையாளர்கள் பெண் இடையாளர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு சார். எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? தெரில, எதுவுமே தெரில. 2 கலெக்டர், அப்போ ஆண் கலெக்டர் ஒன்று, பெண் கலெக்டர் ஒன்று, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் ஆம்பளை இன்ஸ்பெக்டர் ஒன்று, பொம்பளை இன்ஸ்பெக்டர் ஒன்று, எஸ்ஐயில் வந்துட்டு ஆம்பளை இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், பொம்பளை இன்ஸ்பெக்டர். எங்கேயாவது ரைடு போனோம் அப்படின்னோம்னா 5 பேர் பொம்பளை, 5 பேர் ஆம்பளை. எவ்வளோ பேருக்கு நீ அப்பாயின்மெண்ட் கொடுப்ப? இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் இல்லையா, அந்த லூஸு அதே மாதிரி அது நினைக்குது. ஆனால் உன் கட்சியில் நடக்கிறது என்ன? கரூரில் அந்த நெருக்கத்தில் ஒரு பெண்ணு பேட்டி கொடுக்குறா, நான் மாட்டிக்கிட்ட நடுவில், என் உடம்புல இவங்களோட கைப்படாத இடமே கிடையாது அப்படின்னா. இதுதான் விஜய் வந்துட்டு கடைபிடிக்கக்கூடிய ஒழுக்கம். அவர் வீட்டில் என்ன கடைபிடிச்சாரு அப்படின்றது நீங்கள் கோர்ட்டில் இருக்குது, வெளியில் அவருடைய ரசிகர்கள் கடைபிடிக்கக்கூடியது. இவரை பார்த்தாங்கன்னா இவர்கிட்ட எதுவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. முதல்ல உளறல், சிந்தனையின்மை, எதையும் பேசுறாரு அவர் பாட்டுக்கு. மீனவர்களுக்கு தெரியாத அந்த ஆள் பேசுறது என்னன்ட்டு. அப்போ மீனவர்கள் ஒரு 8-9 நாள் போராடினாங்களாங்க, போயிருக்க வேண்டியதானே? நீ உணர்வோடு இருக்கிறவனா நீ இருந்தன்னா அங்கே போயிருக்க வேண்டியதானே? உனக்கு என்ன ராமேஸ்வரத்தில் ஹோட்டல் இல்லையா தங்கறதுக்கு? இல்லை அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? அப்படியே அவங்க வந்துட்டு உபசரிப்பாங்க, பிரச்சனையே கிடையாது. நீங்கள் அங்கே போக வேண்டியது அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. யார் காட்டி கொடுக்குறா, இந்திய கடலோர காவற்படை என்ன சொல்லுது, எல்லாமே சொல்லு. ஆனால் நீ அந்த போயிருக்கியா? போகல. பரந்தூர் போனேன், இந்திய ஒன்றிய அரசாங்கம் முதலீடு செய்து அவங்கள பற்றி எதுவுமே பேசலை, மாநில அரசை மட்டும் பேசி விட்டேன். அதுக்கப்புறம் மீண்டும் போனியா? அங்கே என்ன நடந்துச்சு தெரியாது. இவ்வளோதான் விஜயோட அரசியல். ஸோ இவர் வந்து நல்லாட்சி மலருன்றத இவருடைய ரசிகர்கள் ஓடலை, அதை புரிஞ்சுக்கங்க. நான் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகை வர நான் போய் பார்க்க போகிறேன், அவ்வளோதான். அதை தாண்டி அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போதான் 2 இதுவாக வேலூர்லேயும் தஞ்சாவூர்லேயும் ஷெட்டு போட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரன் சொல்லிட்டு, அவர் கண்டிஷனாக காவல்துறை சொல்லிடுச்சு, ஷெட்டை போடு, சேரை போடுன்னு. அதனால அது போடுறான், இல்லாட்டி அதையும் போட மாட்டாங்க. தாவேக்கா வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்து பங்கு வெளிப்படையாக அறிவிச்சது பிறகு கூட ஏன் சார் தாவேக்கா கூட இது வரைக்கும் யாருமே கூட்டணி அமைக்க போக ஜெயிச்சாதானே? காங்கிரஸும் வந்துடலாம். இவர் 70 சீட்டோ 90 சீட்டோ தரேன்னாரா விஜய். நான் 140 தான் நிற்க போகிறேன், நீங்கள் வாங்க அப்படின்லாம். ஜெயிக்கணும்ல, சும்மா போய்ட்டு நின்றுட்டு. காங்கிரஸ்காரன் பதவி வெறி பிடிச்சவன், தெரியும் எல்லாருக்கும் அது இல்லையா? இன்றைக்கி வேணால் வேஷம் போடலாம், அவங்க பதவி வெறி பிடிச்சவங்க அவங்களாம். அவங்க வந்துட்டு கேட்குறாங்களே, ஏதாவது இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்களுக்காக ஏதாவது செஞ்சாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம், ஒரு மக்கள் இயக்கம், ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது பண்ணியிருக்கானுங்க சார்? ராகுல் காந்தி பற்றி அவதூறாக பேசியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. வெரி குட், முத்துக்குமாரன் சொல்லிட்டீங்க, ஓகே. தவிர வேறு ஏதாவது இருக்கா? ஆனால் ஒரு கட்சி எவ்வளோ தூரம் பண்ணாங்க. ஆனால் அவங்க எத்தனை சீட்டு கேட்குறாங்க? ஏன் 41 சீட்டு? ஏன்னா ஜெயிக்க போகிறது திமுக, எவ்வளோ அள்ளணுமோ அள்ளலாம், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஸோ விஜயை காட்டி மிரட்ட பார்த்தாங்க, நடக்கலை. கடைசியில் தான் சிதம்பரம் வந்து செட்டில் பண்ணி விட்டுட்டு போனார். கடைசியில் முடிஞ்சு போச்சு 28 சீட்டோட, இவ்வளோதான். சார் ஃபைனலி திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து இறுதி ஆயிருக்கு. இந்த கூட்டணி இறுதி ஆனதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் நினைக்கிறீங்க சார்? திமுக ஜெயிச்சதுன்னா மக்களுக்கு லாபம், திமுகவுக்கு லாபம். வேறு யாரும் ஜெயிக்க போகிறது இல்லை, வேறு யாரும் யோசிக்கக்கூடிய அளவில் இல்லை. அந்த அளவு ஸ்டாலின் செஞ்சு விட்டார் விஷயம், அவ்வளோதான்.
சரி, திமுக காங்கிரஸ் கூட்டணியால அதிமுக ஏதோ பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அப்படி வராது. உறுதியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நல்லா இருந்துச்சு, இப்போ இருக்கிற ஆட்சியை விட அப்போ நல்லா இருந்துச்சுன்னு மக்களுக்கு உணர்வு ஏற்பட்டாதான் அவங்களுக்கு வாக்களிக்கும். அதாவது அதிருப்தி ஏற்பட்டதுனா தான் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னுவாங்க. அந்த அதிருப்தி இருந்ததுனா தான் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லாட்டி ஓட்டு போட மாட்டாங்க. சும்மா யாரும் ஓட்டு போடுறது இல்லைங்க. கட்சிக்காரன் ஓட்டு போடுவான், அது வேற விஷயம். கட்சியை தாண்டி பொதுமக்கள் வாக்களிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பீடு அவங்களுக்கு உள்ள இருக்கும் இல்லையா? அப்பத்தைய விட இப்போ பரவாயில்ல, இல்லை இப்பத்தைய விட அப்பவே நல்லா இருக்கு அப்படின்னு வந்தாச்சுன்னா தான் ஓட்டு போடுவாங்க, இது போட மாட்டாங்க. இப்போ அது போல இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? மக்கள்கிட்டே விட்டுருவாது, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம வந்துட்டு ஜோதிடம் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் மக்கள் தங்களுக்கு ஒரு ஆட்சியின் மூலம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு, எதிர்காலம், சூழல், இதெல்லாம் பார்த்து தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. மற்றபடிலாம் வேறு எதுவும் ஓட்டு போட மாட்டாங்க. சரி, இப்போ அதிமுக வந்து பாஜக கூட்டணி வந்து போன வருஷமே கிட்டத்தட்ட வந்து கூட்டணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க சார். ஆனா இன்ன வரைக்கும் வந்து தொகுதி பங்கீடு பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வெளியே வரல. கூட்டணி காரணம் ஜெல் என்ன ஆயிடுச்சு நீங்கன்னா, ஆயிட்டாங்களா? எப்படி காரணம் சார்? என்ன அப்படின்னா, அதிகமான இடங்களை வந்துட்டு பாஜக எதிர்பார்க்குறாங்க. 70 இடம் அவங்களுக்கு கூட்டணி கட்சி எடுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி விட மாட்டேங்கிறாரு. ஒன்ஸ் இவ்வளோ இடத்த கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா அவங்க எல்லா எல்லா கூட்டணி கட்சிகளையும் தாமரை செலுத்துல நிற்க வச்சு அவங்கள ஒரு 30-40 பேர் உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளை காலி பண்ணிடுவாங்க இவங்க அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த இழுபறி. அது வெளில பேச மாட்டேங்கிறாங்க. அது இன்னொரு ஒரு வாரத்தில் அதெல்லாம் வெளில வந்துடும். ஏன்னா அவங்க தகராறு தான் பெரிய தகராறு. இது வெறும் எண்ணிக்கை தகராறு. அங்கே ஐடியாலஜிக்கல் தகராறு இருக்குது. யார் சின்னத்தில் யார் போட்டியிடுறது. இப்போ அதிமுகவை நம்பி தானே பிஜேபி வந்துருக்குது. அப்புறம் பிஜேபியை நம்பி தானே டிடிவி தினகரன் வந்துருக்காரு. அப்போது நான் பிஜேபியோட போயிட்டு பேசுவேன், அதிமுகவோட பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? உள்ளடி தெரியுதுங்களா? அதுபோல அதிமுக கூட்டணி வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு நினைக்கிறீங்க சார் தேர்தலை? ஸ்ட்ரென்த்து எல்லாமே மக்கள்கிட்ட இருக்குங்க. நான் தான் சொல்ல வரேன். நீங்கள் மக்களை சிந்திக்கிறவங்களா எடுக்கிறீங்களா, சும்மா அப்படியே பார்க்குறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். ஒரு காலகட்டம் அது. காங்கிரஸ் நம்மளுக்கு சுதந்திரம் வாங்க தந்த கட்சி அப்படி நினச்சது. அப்படிலாம் இப்போ கிடையாது. இப்போதெல்லாம் எப்படி என்னம்னா, இவங்க வந்ததுனால நம்ம எப்படி ஐ கம்ஃபர்டபுள். நான் வந்துட்டு ஈஸியாக போயிட்டு வரேன்னா, வேலைக்கு போயிட்டு வரேன்னா, ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குதா, இந்த அரசுனால ஏதாவது வேலை வாய்ப்பு பெருகுதா, ஏன்னா அவனுக்கு அப்புறம் அவன் தம்பி இருக்கிறான், வீட்டில் படிக்கிறான், அவனுக்கு என்ன, இதெல்லாம் தான் யோசிச்சு தான் ஓட்டு போடுவாங்க. இப்போல்லாம் கலெக்டிவ் ஓட்டு. முன்னாடிலாம் நான் எனக்கு அந்த கட்சி பிடிக்கும், எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், எனக்கு கலைஞரை பிடிக்கும் அப்படி. இப்போ அப்படிலாம் கிடையாது. ஒரு குடும்பம் போய் யோசிச்சு தான் போயிட்டு ஓட்டு போட போகுது. இதில் வந்துட்டு இப்போ எவ்வளோ சிந்தனையை செலுத்துவாங்க பாருங்க. அப்போ இதில் யார் வெற்றி பெறுவா, யார் தோல்வி பெறுவான்றது அவங்க செஞ்சதனுடைய அடிப்படையில் தான் நடக்குமே ஒழிய, சும்மா அந்த கட்சி கொடி கலரு நடக்காது. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.